எக்ஸாம்ல எப்பொழுதும் கமிட்டில இருந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இருந்துட்டே தான் இருக்கும். இன்னைக்கு உள்ளாட்சி அமைப்புகளுக்கான கமிட்டிகள் என்னென்ன எந்த வருஷம் போட்டிருக்காங்க அப்படிங்கறத நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் போட்டது பல்வந்த் ராய் மேத்தா 1957. இந்த பல்வந்த் ராய் மேத்தா 57ல தான் போட்டாங்க அப்படிங்கிறதுக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு ஷார்ட்கட் சொல்றேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. பல்லு வலிக்குதுன்னு நான் அஞ்சல்ல, பல்லு வலிக்குது அப்படின்னா பல்வந்த் ராய், அஞ்சல்ல அஞ்சு ல அப்படின்னா 5-7ன்னு அர்த்தம். இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து அசோக் மேத்தா 77, 1977. இந்த 77 எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா 7 ஜென்மம் எடுத்தாலும் நான் அசோகர் ஆக முடியாது. 7 ஜென்மம் அப்படின்னா 77ன்னு அர்த்தம். அசோகர் ஆக முடியாது அப்படின்னா அசோக் மேத்தா கமிட்டின்னு அர்த்தம். அடுத்து தந்துவாலா கமிட்டி 78. சினிமா தியேட்டர்ல எலைட் சீட், எலைட் அப்படின்னா 78ன்னு அர்த்தம். எலைட் சீட்ல உட்காந்துருக்க எல்லாரும் வாலாட்டுறாங்க, வாலாட்டுறாங்க அப்படின்னா தந்துவாலா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து ஹனுமந்த் ராவ் கமிட்டி, அது எந்த வருஷம் அப்படின்னா 1984. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா ஹனுமனை பார்க்க போறதுக்கு எட்டனா இருந்தா போதும். ஹனுமனை அப்படின்னா ஹனுமந்த் ராவ் கமிட்டின்னு அர்த்தம். எட்டனா இருந்தா போதும் அப்படின்னா எட்டனா அப்படின்னா 84ன்னு அர்த்தம். ஓகேவா? அடுத்து ஜிவிகே ராவ் குழு 85. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா ஜிவி பிரகாஷோட எப்பொழுது இணைஞ்சுதான் வாழணும். இணைஞ்சு அப்படின்னா 85ன்னு அர்த்தம். ஜிவி பிரகாஷ் அப்படின்னா ஜிவிகே ராவ் குழு அப்படின்னு அர்த்தம். அடுத்து எல்என் சிங்வி 86, 1986. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா 86 எடப்பாடி அருமையா சிங்கிங் பண்ணுவாருன்னு ஞாபகம் வச்சுக்கலாம். எடப்பாடினா 80, அருமையான 6ன்னு அர்த்தம். நல்லா சிங்கிங் பண்ணுவார் அப்படின்னா எல்என் சிங்கிங் ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து துங்கோன் கமிட்டியும் காட்டில் கமிட்டியும் 88. இது ரெண்டையும் ஷார்ட்கட்ல எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா 88 எட்டப்பன்னு ஞாபகம் வச்சுக்கலாம். எட்டப்பன் எப்பொழுதும் காட்டுல தான் தூங்குவாரு. சோ துங்கோன் கமிட்டியும் காட்டில் கமிட்டியும் 88. எட்டப்பன் எப்பொழுதும் காட்டுல தான் தூங்குவாருன்னு ஞாபகம் வச்சுக்கலாம். சோ டக்கு டக்குன்னு வேகமா ரிவைஸ் பண்றேன். பல்லு வலிக்குதுன்னு நான் அஞ்சல, 7 ஜென்மம் எடுத்தாலும் நான் அசோகர் ஆக முடியாது. எலைட் சீட்ல உட்காந்துருக்கவங்க எல்லாருமே வாலாட்டுறாங்க. ஹனுமனை பார்க்கணும்னா எட்டனாதான் தேவை. ஜிவி பிரகாஷோட இணைஞ்சுதான் வாழணும். எடப்பாடி அருமையா சிங்கிங் பண்ணுவாரு. எட்டப்பன் எப்பொழுதும் காட்டுலதான் தூங்குவாரு. இன்னைக்கு உங்களுக்கான கொஸ்டின், இவ்வளவு சொன்ன கமிட்டி, இதுல திட்டக்குழுவால் உருவாக்கப்பட்ட கமிட்டி எதுன்னு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. தேங்க்யூ.